அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மனசாட்சி உறுத்திட்டுருக்கு இதை பற்றி பேச சொல்லி. என்னுடைய வெறுப்பு, ஆதங்கம், என்னுடைய கோபம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்ட போகிறேன். இது உங்களிடம் ஷேர் செய்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜயோட ரசிகர்கள் அனைவருமே சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஒரு பெண், விஜயோடைய தீவிர ரசிகை, திருமணமான பெண், குடும்ப வாங்கான பெண், எனக்கு என் புருஷனை விட விஜயை பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னது தப்பா? நான் ஒன்று கேட்குறேன். போஸ்ட்டுக்கு போஸ்ட் போட்டு நம்ம கலாச்சாரம் சீரழிஞ்சிச்சு, எப்படி விஜய் பிடிக்கலான்னு சொல்லலாம்? அந்த கட்சியை ஆதரித்து பேசுகிற பெண்கள் எல்லாருமே தவறான பெண்கள்னு முத்திரை குத்திட்டீங்க. அந்த பொண்ணு பேசுறது கலாச்சாரத்துக்கு இழிவுன்னு சொல்லிட்டீங்க. இங்கே 30-40 வயசுலேருந்து 70 வயசில் இருக்கிற பெண்கள் அனைவரும் கிழவிங்கள்லேருந்து ஆபாசமாக ஆடுறதும், அடைக்குறையமான ஆடைகளுடன் ஆபாசமாக பேசுகிறதும், ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இங்கே இரட்டை வசனம் பேசுவதும், இதையெல்லாம் நாகரிகம், இதையெல்லாம் நம்ம கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம பண்பாடு. ஒரு பெண் கவிதையில் கையில் ட்ரிங்க்ஸு ஸ்மோக் பண்ணுற மாதிரி இதையெல்லாம் ஆதரிப்பீங்க. இதெல்லாம் நம்ம கலாச்சாரம், பண்பாடு. தவறான தொடர்புடன் இருக்கும் பெண்கள் அனைவரும் இங்கே வீடியோ போடுவதும், ஆபாசமாக பேசுவதும், ஆபாச நடனமும் நமது கலாச்சாரம். ஒரு தீவிர ரசிகை தனது விஜயை பிடிக்கும் அப்படின்னு சொன்னது கலாச்சார சீர்கேடு. இதை பெண்கள் அனைவரும் நீங்களே போஸ்ட் போட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திங்க. நான் ஒன்று கேட்குறேன். இந்த பொண்ணு விஜயை பிடிக்கும்னு சொன்னது கலாச்சாரம் சீர்கேடுனா, அப்போ இது எல்லாம் கலாச்சாரம் சீர்கேடு இல்லையா? இதெல்லாம் ஏன் தட்டி கேட்கல? இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? இதெல்லாம் ஏன் நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு யாருமே சொல்லலை. இப்போது அந்த பெண்ணுடைய கணவன் மனசில் இது பதிஞ்சு நீ எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணுடைய நிலைமை. அவளும் ஒரு தாய் தானே, ஒரு குழந்தைக்கு தாய். அவளும் ஒரு தாய்க்கு மகள், ஒரு இல்லத்தரசி, குடும்பத் தலைவி, ஒரு மருமகள். அவங்களுடைய பேரை யோசிச்சிங்களா? அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்களா? அவங்க மனநிலையை பற்றி யோசிச்சிங்களா? அவங்க தவறானவங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரை தவறானவங்க. அவங்க என்ன ஆபாசமாக ஆடினாங்களா? ஆபாசனமாக பேசுனாங்களா? இல்லை, அவங்க விஜயை நான் வச்சுருக்கேன், விஜய் கூட வாழ போகிறேன், விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், விஜய் என் புருஷன் சொன்னாங்களா? என் புருஷனை விட விஜயை பிடிக்கும்னு தானே சொன்னாங்க. இதில் என்ன தவறு? இனிமேல் அவங்கள பற்றி பேசாதீங்க. எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ஓட்டும் போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போ இதை ஒரு பொண்ணு வாழ்க்கையை பற்றி போஸ்ட்டு போடுறீங்களா? அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் கேவலமாக தெரியல, கீழ்த்தரமான செயலாக தெரியல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு பொண்ணுடைய மானம், ஒரு பொண்ணுடைய பேர், ஒரு பொண்ணுடைய கௌரவம், ஒரு பொண்ணுடைய மரியாதைன்னு எதுவுமே தெரியாமல் இப்படி பேசுகிறத நிறுத்துங்க தயவு செய்து. அந்த பொண்ணு மேலே ஒரு தவறும் கிடையாது. தீவிர ரசிகை, விஜய் பிடிக்கும்னு சொன்னதில் தவறு கிடையவே கிடையாது. 100% அந்த பொண்ணை நான் ஆதரிக்கிறேன். இங்கே எவ்வளவோ சீர்கேடான விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வாங்க. அப்புறமா இந்த பொண்ணுக்கு எதிராக உங்கள் கூட சேர்ந்து நானும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.